We saw this morning how Jesus was weeping over the people of Jerusalem. எருசலேமில் இருந்த மக்களை பார்த்து இயேசு எவ்விதமாக கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். He wept over these people who were not able to understand the terrible condemnation which is going to come upon them. அவர்கள் மேல் வரக்கூடிய ஆக்கணையை அவர்கள் அறியாமல் இருந்த நிலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டார். After that he went to the temple and was chasing out the people and cleansing the temple. அதுக்கு பின்பாக தேவனுடைய ஆலயத்தில் போய் அங்கே இருந்த மக்களை துரத்தி காசு விற்களை மற்றவர்களையும் கவிழ்த்து போட்டு தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தார். He cleansed the temple. At the time, there were some people at the temple outside. அந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Who are those people? அந்த மக்கள் யார்? We see them in the Matthew Gospel. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இந்த மக்களை பார்க்கிறோம். Who are these people? இந்த ஜனங்கள் யார்? Matthew Gospel 21:14. மத்தேயு 21வது அதிகாரம் 14வது வசனம். And the blind and the lame came to him in the temple and he healed them. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். It is true, Jesus was angry in the temple, cleansing and chasing out those people. தேவன் ஆலயத்தில் இருந்த அந்த மக்களை, the Pharisees and Sadducees, பரிசேயர்கள் சதுசேயர்கள், they were all minting money through the temple. ஆலயத்தின் பெயரால பண ஆதாயத்தை கொண்டிருந்தவர்கள். He got angry and he was vehemently angry and driving those people. அதிக கோபத்தோடு அந்த மக்களை துரத்துகிறார். At the same time, there were some blind and lame people outside the temple looking for healing from Jesus. அந்த சமயத்தில் சில குருடர்களும் நடக்க முடியாத சப்பானிகளும் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். Jesus had compassion with them and healed them. இயேசு அவர்கள் பேரில் இரக்கப்பட்டு அவர்களை சுகப்படுத்தினார். That was the last time that Jesus was dealing with the people outside. அதுவே இயேசு கிறிஸ்து கடைசியாக வெளியான மக்களோடு செயல்பட்ட ஒரு காரியம். After that, he didn't do with the people. அதுக்கு பின்பாக அந்த மக்களோடு கூட அவர் இடைப்படவில்லை. He was dealing with his disciples. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இடைப்படுகிறார். He was sharing his burden with them. அவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். He was telling,
24th verse, 24வது வசனத்தில், John's Gospel 12:24, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம். John's Gospel 12:24, யோவான் 12:24வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone, but if it die, it bringeth forth much fruit. Jesus was preparing himself for the death which was awaiting. அவருக்காக காத்திருந்த அந்த மரணத்துக்காக தன்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். The Bible says, 27th verse, John's Gospel 12:27, யோவான் 12:27 சொன்னார், Now is my soul troubled, and what shall I say? Father, save me from this hour. But for this cause came I unto this hour. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். He said, Lord, my soul is troubled, because he has taken the place of a sinner. ஒரு பாவியின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். It's time to stop preaching to the people who were rebellious. கலகம் பண்ணி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு பிரசங்கத்தை அவர் நிறுத்திவிட்டார். Dear people, you may ask, will God plead with me until my death for repentance? ஒருவேளை என்னுடைய மரணம் மட்டுமாக ஆண்டவர் என்னோடு கூட மனம் திரும்பும்படியாக போராடுவாரா? Never. இல்லை. For every person, God has got a limit and the privilege to hear the gospel. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இந்த பிரசங்கத்தை கேட்கவும் ஆண்டவர் செயல்படுவார். After that, அதற்கு பின்பாக he will stop talking to such people. அவிதமான மக்களோடு அவர் பேசுகிறதை நிறுத்தி விடுகிறார். You may ask why there are so many people today, even after hearing the gospel, they don't repent, and we see them continue in their sins. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அநேகர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள், ஆனால் அவர்கள் மனம் திரும்புவதில்லையே. Will God be saved? Sad. ஆண்டவர் அவளை குறித்து வருத்தப்படுவாரா? Dear people, one thing you must know and understand. ஒரு காரியத்தை நிலவிங்கிக் கொண்டு வேண்டும். These are all the time of grace to you for your repentance. இது உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் காலம். Suppose if you don't repent, even after hearing the gospel for so many days and years, சுவிசேஷத்தை நீ அநேக ஆண்டுகளாக நாட்களாக கேட்டும் மனம் திரும்பவில்லை என்றால், God will stop
talking to you. God will stop dealing with you. தேவன் உன்னோடு கூட பேசுவதை நிறுத்தி விடுவார். தேவன் உன்னோடு செயல்படுவதை நிறுத்தி விடுவார். You may think, oh, I just go ahead. No problem, I am all right. நீ ஒருவேளை நினைக்கலாம், எல்லாம் சரியாக தான் இருக்கு, நான் எப்போ போல போயிட்டு தான் இருக்கிறேன். But it is your foolishness and ignorance that God has stopped talking to you. தேவன் உன்னோடு கூட பேசுகிறதை நிறுத்திவிட்டார் என்பதை அறியாத மதியினமும் அறிவீனமும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ நினைக்கிற, ஓ எனக்கு எல்லாம் நல்லா இருக்க. You think I am all right. Yes, you will be all right. ஆமா, நீ சரியா இருப்ப. Even you may live up to 100 years. ஒருவேளை 100 வருஷம் கூட நீ வாழலாம். That God probably stopped talking to you when you are in your young even. உன்னுடைய வாலிப காலங்களில் கூட ஆண்டவரிடத்தில் பேசுவதை நிறுத்தி விடலாம். Probably you may be 20, 30, 40, 50, 60. You may live up to 100 years, but it was long back. It was long back. God has stopped talking to you and leave you as you will. ஆண்டவனோட பேசுறதை நிறுத்திட்டாரு. நீ விரும்புகிறபடி போன்னு விட்டுட்டாரு உன்னை. Because we see the Lord Jesus Christ was not interested anymore. He really wept over Jerusalem, but it was all over. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார், ஆனால் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை பார்த்து, இந்த மனுஷி மனம் திரும்பவே மாட்டாங்க, விட்டுடு, leave them, this person, this man or woman will never repent, so leave them and live as they like until even years to come. ஒரு அநேக வருடங்கள் வரமட்டுமாக வாழ்ந்துட்டு போகட்டும். Let it be, இருக்கட்டும். ஒருவேளை இந்த மாலையில் உன்னை பார்த்து ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா, ஐயோ உனக்கு. If God really thinks of so, this evening, oh unto you, there is nothing that could be said of you. உன்னை பற்றி வேறு சொல்கிறதுக்கு சரித்திரம் இல்லை. That is the thing. No history to talk about you, because God's hand is not helping you. ஏன்னா தேவனுடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்யவில்லை. So God is interested in preparing the disciples until that Friday. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அவர் ஒன்று தான் செய்கிறார், தன்னுடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். We read this morning 12th chapter of John. யோவான் 12வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். Turn with me, John's Gospel 13th chapter. யோவான் 13வது அதிகாரத்துக்கு என் பக்கமாக நீங்கள் திருப்பித் திருளுங்கள். John's Gospel 13th chapter. God was preparing those disciples. அந்த சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். He was washing their hand, legs and foot. உடைய பாதங்களை கழுவுகிறார். And said, you must be humble. நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். Dear people, I don't think that Noah will be preaching to the end.
நோவா கூட கடைசி மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் நான் நினைக்கல. Probably God would have stopped Noah. It's enough. Stop your preaching and build the ark. ஒருவேளை ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லியிருப்பார், நோவா நீ பேழைய கட்டுறதை நிறுத்தியரு, இந்த ஜனங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்தியரு, பேழைய கட்டு. Dear people, you may ask why so many people are not turning to God truly. உள்ள நீங்கள் நினைக்கலாம், ஏன் அநேகர் ஆண்டவரிடத்தில் உண்மையாக மனம் திரும்புகிறதில்ல? Why so many chances are there but they don't repent? இவ்வளோ தருணம் இருந்தும் அவங்க ஏன் மனம் திரும்புறதில்ல? Because they are the people who are left out by God. ஏன்னா அவங்க தேவனால் விடப்பட்டவர்கள். Go, go, go as you like. நீ போ போ. You see the people of Noah, நோவாவின் ஜனங்களை பாருங்க. Luke's Gospel 17th chapter, லூக்கா 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 26 verse 26வது வசனத்தில், and as it was in the days of Noah, so shall it all be also in the days of the Son of Man. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். It was long back, almost 4,000 years back, or else 6,000 years back the incident happened. இயேசுவுக்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடக்கிறது. சொல்றாரு 27th verse, they did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark. The flood came and destroyed them all. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், you see, until God made Noah to enter into the ark. இந்த பேழைக்குள்ள அங்கே பிரவேசிக்க மட்டுமாக இவங்க என்ன பண்ணுறாங்க? புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். Until the day that Noah entered the ark, they drank, they married wives. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரை பின்பற்றாத நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்களே. So many people, they don't follow God, but they are well off. They have money, பணம் இருக்கு. They are healthy, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. But do you know that they are the people who are left out by God? தேவன் அவர்களை விட்டுடுறாருங்க. லோத்தினுடைய நாட்களில் அதே நடக்குது பாருங்க. 28th verse 28வது வசனத்தில், likewise also as it was in the days of Lot, they did eat, they drank, they bought, they sold, they planted, they builded. லோத்தினுடைய நாட்களில் நடந்து போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். Everything was just going on. But Bible says, எது வரைக்கும்? Until what time? அடுத்த வசனத்தில் 29ல், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. Until the brimstone destroyed them all.
அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார்னு நீ நினச்சிட்டு இருக்காத. டோன்ட் திங்க் தட் காட் வில் கிவ் யூ ஆல்வேஸ் திஸ் சான்ஸ். Probably you may come to the church and you may go. நீ ஒரு ஆலயத்துக்கு வரலாம், நீ போகலாம். உன்னை நீ வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் விட்டுடுவார். God will leave you as long as you live. You may even live long. நீ ரொம்ப காலம் கூட வாழலாம். ஆனால் where will you go? நீ எங்கே போக போகிற? Where will you go? நீ எங்கே போகிற? தண்ணி தெளித்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? Probably I am afraid some of you may be. ஆண்டவர் தண்ணி தெளித்து விட்டுட்டாரோ? இந்த ஆத்மா மனம் திரும்பாது, சத்தியத்தை கேட்டால் கூட திரும்பாது. The soul will never. God is not interested in you. There is nothing to save you. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னில் ஆர்வம் ஆண்டவருக்கு இல்லை. உன்னை ரட்சிக்கணுங்கிற கடமை அவர்களுக்கு இல்லை. நீ அவரை தேடணுங்கிற கருத்து உனக்கு இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு உன்னை ரட்சிக்க மாட்டார். He will never save you, dear friends. God is a God of justice. ஒரு நீதி உள்ளவர். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் கொடுக்கிறார். God gives a certain period of time to repent. மனம் திரும்புறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுப்பார். அதுக்கு மேலே விட்டுருவார். But what about his people? Obey God. அவருடைய ஜனங்களை பற்றி என்ன? ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களை. When they hear God's word, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் சரியில்லை. Lord, I am not right. I hear God's word. அவருடைய வார்த்தையை கேட்குறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறலையே. My life is not changed. Oh Lord, I am too far from you. உமக்கு நான் தூரமாக இருக்கிறேன். Oh Lord, forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும். Have mercy upon me. என் மேலே இரக்கமாயிரும். Lord, leave me not alone. ஆண்டவரே, என்னை விட்டுடாதிரும். ஒருவேளை கிருபையை என்னை விட்டு எடுத்துடாதிரும். Yes. Oh God, take not away thy grace. உம்முடைய கிருபையை நீர் எடுத்து விடாதோம். தாவீது அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். David committed a very deadly crime. He spoiled another man's wife. இன்னொரு மனுஷனுடைய மனைவியை அவன் கெடுத்துட்டான். He killed the husband of that lady in the battle. யுத்தத்தில் அந்த மனுஷியனுடைய கணவனை கொன்னுட்டான். He was an adulterer. அவன் ஒரு வேசி விபச்சாரக்காரனா போனான். ஒரு கொலைபாதகனாக மாறினான். ஆனால் கூட அவனுடைய வார்த்தை அவன் கேட்ட பொழுது, when the prophet Nathan went and spoke to him, நாத்தான் போய் அவனிடத்தில் பேசின பொழுது அவன் ஆழமாக மனம் திரும்பினான். He repented deeply. Psalm 73, சங்கீதம் 73 திருப்பிக் கொள்ளுங்கள். He was crying to God. தேவனை நோக்கி கதறினான். Oh Lord, I was living as a godly man. ஒரு தெய்வ பக்தியுள்ள மனுஷனா நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே, ஆனால் இப்போ ஆண்டவரே நான் ஒரு கொலை பாதகன் ஆயிட்டேன். I became Psalm 51, சங்கீதம் 51வது சங்கீதம்.
He starts here. கதறினா 51வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த முன்னால் போட்டிருக்கு, பத்சபேலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டான். அவனுடைய மனுஷன் போய் அங்கே சொல்கிறான், டே தாவீது, நீ இப்படி வாழ்ந்துட்டியப்பா, நீ இப்படி போயிட்டியே, உன்னை பற்றி உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? வாட் இஸ் ஹோப் ஃபார் யூ? ஓ டேவிட், தாவீதே. அப்ப அவன் கதர்னானே. He was a king. அவன் பெரிய ராஜா தான். He was a king of a great nation. ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜா தான். அவன் சொன்னா, கட்டளையிட்டா நூற்றுக்கணக்கான மக்கள் அவனுக்கு முன்னாடி நிற்பாங்க. If you would have commanded, hundreds of people will be there. He was a rich man, பெரிய பணக்காரன். But before God, தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு பாவி. He was a sinner before God. Oh dear people, you are a sinner before God. Nothing else. தேவனுக்கு முன்பாக ஒரு பாவி தான், அவ்வளவுதான். உனக்கு வேற எந்த விதமான நம்பிக்கை என்பது கிடையாது. No hope at all. You are a sinner. நீ ஒரு பாவி, அவ்வளவுதான். அவன் கதறுகிறான் பாருங்க 51வது சங்கீதத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். கதறுறான், ஆண்டவரே அக்கார்டிங் டு தை mercy and grace. சொன்னா, என் அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. He acknowledged. உன் வாழ்க்கையில் என்னன்னா பெரிய பிரச்சனை, சத்தியத்தை நீ கேட்குற, ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் பேசுகிறார் உன்னோட, ஆனால் நீ உணரவே மாட்டேங்கிற. உன்னால் உணரக்கூடிய அந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லை. யூ டோன்ட் ஹவ் தட். நீ அதே பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிற. யூ ஆர் லிவிங் த சேம். இனி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவனுடைய கிருபை. ஏன்னா நீயும் நானும் அழிக்கப்பட வேண்டிய ஆட்கள் தான். இங்கே யாருமே நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன். உன் பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய பாதத்தில் விழுகிறவனுக்கு தான் நம்பிக்கை உண்டு, தெரிஞ்சுக்கோ. Whatever may be your sin, there is only hope for a person who falls at the feet of Jesus. இந்த காலையில் பார்த்தோம், இயேசுவின் ரத்தம் தான் உன்னை சுத்திகரிக்க முடியும். Only the blood of Jesus. உன் பாவம் அவ்வளவு கொடியது. Your sin is so terrible. நான் அவ்வளோ மோசம் இல்லைங்க, அந்த அம்மா போல இல்லை, இந்த ஆளை போல இல்லை. ஐ எம் நாட் லைக் திஸ். ஸோ ஐ டெல் யூ, யூ ஆர் த பர்சன் ட்ராவலிங் டு த ஹெல் ஃபயர் அன்லெஸ் காட் ஹேவ் மர்சி ஆன் யூ. தேவன் பேரில் இறக்கமுள்ளவரா இல்லைன்னா நீ நரகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ ஆலயத்தில் இருக்கிற, ஒரு நாள் நீ சாக போகிற. You will die. ஒருவேளை இந்த ஊரில் சாவையோ. I don't know whether you will die in this place. I don't know. At what age you will die, I don't know. நீ என்ன வயசில் சாக போகிற எனக்கு தெரியாது. தாவீது சொன்னா, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாருங்கள், இந்த உலகத்தில் இயேசு எவ்வளோ பெரிய பாவியம் மன்னிக்கிறார். God forgives a terrible sinner. ஆனால் தன் பாவத்தை உணராமல், who is not able to understand his own sin, living in his own way, சொந்த வழியில் போயிட்டுருக்கான் பாருங்க, அவனுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. நம்பிக்கையே இல்லை.
இந்த காலையில் ஒருத்தர் நான் பேசினேன். அவருக்கு 73 வயசு, 73 years. ஐயா, உங்கள் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்புங்க. I said you should repent for your sins. அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு பாவமே செய்யலைங்கய்யா. நான் ஒரு பாவமே செய்யலைன்றாரு. அப்புறம் நான் சொன்னேன், அந்த சிகரெட்டு பிடிக்கிறீங்களே அந்த பாவத்தை தவிர வேற எதுவுமே நான் செய்யறது இல்லைன்னாரு. அதை தவிர நீ அப்படிதான் நினைக்கிற, நீயும் கூட அப்படிதான் நினைக்கிற. நீ நான் சரியா இருக்கேன், ஆண்டுடைய பிள்ளை, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை. அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் இடத்துல இடமே கிடையாதுங்க. நோ பிளேஸ் ஃபார் சச் பீப்புள். யாருக்கு? அதான் ஆண்டவர் சொன்னார், சரிசேர்லையும் பரிசேர்லையும் பார்த்து சொன்னார், அவங்கெல்லாம் யார்? ஹூ ஆர் திஸ் பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ்? ஆமாம், ஆடையை அணிஞ்சிட்டு நாங்களாம் பக்திக்காரங்க, we are religious people. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இயேசுவின் இடத்துல வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி தாங்க இருக்குது. there is only one qualification to come to Jesus. என்ன தகுதின்னா, நான் ஒரு பாவின்னு வர்றவனுக்கு தான் தகுதி. எம் சின்னர்னு வரான் பாருங்க, அவன் மட்டும்தான் இயேசுவின் இடத்துல வர முடியும். மற்ற ஒருவரும் வர முடியாது, அவர்கிட்ட கூட வர முடியாது. யூ கான் கம் நியர். ஆண்டவரே, பாவியாக என் மேலே கிருபையார். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ வாரம் சத்தியத்தை கேட்குறேன், இருதயத்தில் அதே சுபாவம் தானே இருக்குது, த சேம் நேச்சர். ஐயோ ஆண்டவரே, என்னை மாற்ற மாட்டீரா? லார்ட் won't you change me? நான் உம்மை பிள்ளைன்னு வேற சொல்லிக்கிறேன். I say that I am a child. அப்போ ஒரு தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே சங்கீதம் 51:13 சொன்னார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை தள்ளிடாதீங்க, ஏன்னா நான் பாவியிலும் பாவி. என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, டெஸ்பைஸ் மீ. ஐயா, அந்த மாதிரி மனுஷனுக்கு தாங்க நம்பிக்கை இயேசுவின் இடத்துல. இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். He came to save sinners. பாவின்னு சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் இயேசுவின் இடத்துல இடம் இருக்குது. நீ இந்த மாலையில் உன் வாழ்க்கையில் என்ன நீ உன்னை பற்றி நினைக்கிற? What do you think about you? உன் குற்றத்தை எல்லாம் உன்னால் உணர முடியுதா? Are you able to understand your sins? நீ ஒரு பாவின்னு இயேசுவின் இடத்துல எப்போ கடைசியாக வந்த? When did you come to Jesus? Lord, I am a sinner. நீ எப்போ இயேசுவின் இடத்துல வந்த? அது ஒரே ஒரு வழியை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. அது சொன்னார், ஆண்டவரே, நான் ஒரு ராஜா தான், ஐ எம் எ கிங். ஆனால் என் வாழ்க்கையில் ஒருவேளை நீ விரும்பினா ஒரு 1000 காளைகளை கூட பலி செலுத்த முடியும். If you want, I can sacrifice 1000 bullocks. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் 17 சொன்னார். 17th verse. Psalm 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் அருங்குண்டதுமான இருதயத்தினீர் புறக்கணியீர். சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்று தான். The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. Oh God, thou wilt not despise. நீ சொல்லிட்டு இருப்ப, நான் இந்த சகோதரியை போல இல்லை, அந்த சகோதரனை போல இல்லை,
நீ ஒருவேளை சொல்லலாம், you may say, I am not like this sister, like that brother. But there may be a brother in the church. நான் சபையில் ஒரு சகோதரன் இருக்கலாம், அவன் எப்போவுமே வழி விலகி போகிறவனாக இருக்கலாம். He will always go astray. ஆனால் நீ நினைக்கிற, நான் இந்த சபையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரி, ஆவிக்குரிய சகோதரன். நீ will நினைக்கலாம், இந்த சர்ச் I am a very good believer. ஆனால் இன்னொருத்தன் அடிக்கடி வழி விலகி போயிட்டு இருந்தான் பாருங்க. The person who went astray, but he had a heart of contrite spirit and a broken heart. அவன் நறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தான். அவன் தான் செஞ்ச பாவத்தை, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும் அவன் ஆண்டுக்கு முன்பாக தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தான். He understood his weakness. ஆண்டவரே நான் நல்லா தான் இருக்குன்னு விரும்புகிறேன், நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே. I want to be a good person, but ஆனால் இப்படி வாழ்கிறேன். இப்படி நான் கோபமும் எரிச்சலும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி நான் போடுறேனே ஆண்டவரே. Lord, I want to not to quarrel, not to fight, not to do. ஒருவேளை நீ வாழ்க்கையில் நல்ல கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருந்தில்ல, யூ தாட் தட் யூ ஆர் அ வெரி குட் கிறிஸ்டியன். ஆனால் பார்த்தா நீ நரகத்தில் இருப்ப, யூ வில் பி இன் த ஹெல். ஆனால் அந்த மனுஷன் மனம் திரும்பினதுனால நரகத்தில் இல்லை, அவன் மோட்சத்தில் இருக்கான். அப்போ நீ ஒருவேளை பாப்பா, ஐயோ இந்த ஆள் மோட்சத்தில் வந்துட்டாரா பாருங்க. நரகத்தில் இருக்கிறவங்க மோட்சத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. The people in the hellfire will see the people in heaven. ஒருவேளை நீ நரகத்துக்கு போயிட்டீன்னா, ஒருவேளை உன்னோட யாராகிலும் மோட்சத்துக்கு போனால் அங்கே நீ பார்ப்ப, ஐயோ இந்த சர்ச்சுக்கு தான் இவங்க வந்தாங்க, ஆனால் இவங்க மோட்சத்தில் இருக்காங்களே, ஆனால் நான் நரகத்துக்கு போயிட்டேனே. I gone to the hellfire. அவன் கதறுகிறான், இட்ஸ் டூ லேட், காலதாமதம் ஆயிடுச்சுப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம், இட்ஸ் டூ லேட், மனம் திரும்ப அவன் காலதாமதம் ஆயிடுச்சு. ஓ இட்ஸ் ஆல்ரெடி லேட், காலதாமதம் ஆச்சப்பா. The rich man, Luke's Gospel 16th chapter, லூக்கா 16வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். 19ஆம் வசனம், Luke 16:19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நீ பார்க்கும்போது நினைச்சிருப்பா, ஐயோ வாழ்ந்த இந்த மனுஷனை போல வாழறப்பா. Some people will think, oh, if we live, we have to live like this person. அவன் சொல்றது, அவன் சாதாரணமான உடை இல்லைங்க. பைபிள் சேஸ், அவனை பற்றி சொல்லுது, clothed in purple. பர்பிள்னா சாதாரணமான ஒரு உடை இல்லைங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த இரத்தாம்பரம் வைக்கிற ஒரு ஸ்திரியை பற்றி பேசுது. யாருங்க அந்த இரத்தாம்பர ஸ்திரீ தெரியுமா? எங்கேங்க? லீதியா. எங்கேங்க? பைபிள் படிக்கலாம் நேரம் இல்லைங்க. பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. நீ இங்கே படிக்கலைன்னா அங்கே போய் படிப்ப. எப்படி படிப்ப? காலாகாலத்துக்கு. இது பொய்ன்னு நினைக்கிறியா? இந்த இன்சிடெண்ட் இந்த பொய்ன்னு சொல்கிறியா? இயேசு யாரையுமே பேர் சொல்லி ஓமையில், இயேசு ஓமையை போதிச்சார், ஆனால் யாரையுமே ஓமைன்னு சொல்லலை.
லாசர் என்ற ஒரு மனுஷனை தான் பேசுகிறாரு, ஐஸ்வர்யனை பற்றி தான் பேசுகிறார். ஐஸ்வர்யவானுக்கு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நரகத்துக்கு போனவங்ககிட்ட போய் அவனை பேர் சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகத்தில் அவன் பேர் பெற்ற ஆளாக தான் இருந்திருப்பான். he would have been a very rich man. ஆனால் அவனுக்கு பேர் சொல்ல வேண்டிய அவசியம். ஆனால் நான் சில சமயம் நினைக்கிறது உண்டு, இந்த லாசரை போல கஞ்சியும் கூழும் புண்ணும் புழுமா இருந்து நீ மோட்சத்துக்கு போயிட்டா கூட பரவாயில்ல. இல்லை, நீ உலகத்தில் வாழ்ந்து இவ்வளவும் செழிப்பாக வாழ்ந்து நீ நரகத்துக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன்? என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நாளைக்கு நினைப்பாங்க, ஐயோ செத்து போயிட்டாங்கன்னு. பார்த்தா டியூப்லாம் சித்ரா செத்து போயிட்டான்னு நடிகை டிவி சீரியல் நடிகை கொஞ்ச காலத்துக்கு சித்ரான்னே இருந்தது. இப்போ எங்கே சித்ரா போயிட்டா? ஐயா, நீ கொஞ்ச காலத்துக்கு உன்னை பார்த்து அழுவான். ஒருவேளை சிலர் இந்த மனுஷி போனாலே அப்பா, நான் ஒருத்தரை பற்றி நினச்சேன், சரியான ஆட்டம் போடுற அந்த அம்மாவை பார்த்து நினச்சேன், இந்த ஆட்டம் எப்போ தான் முடிய போகுதோன்னு. அது முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. சத்தியத்தை கேட்டவங்க அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் பேசினார். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குவன்னா நான் கூட்டி சேர்க்க ஆயத்தமாக இருந்தேன், ஆனால் அவங்களுக்கு மனதில்லை. அவங்களுடைய அடக்கத்துக்காக நான் சாகிறதுக்கு முன்னால் பிரயாணம் பண்ணப்போ ட்ரெயினில் ஆண்டவனோட பேசினார். நான் எவ்வளோ கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், மனதில்லை. பாருங்கள், நீங்கள் எப்போவுமே சுவிசேஷத்தை கேட்டுகிட்டே இருக்க முடியாது. யூ கான். வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக உன்னை you will close your chapter and set aside. இந்த மனுஷன் ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன், இரத்தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அவன் சாப்பிட்ருப்பான். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை. ஐ டோன்ட் ஈட் அது மட்டன் சிக்கன் அப்படிலாம் ரொம்ப லிமிட் தான் வச்சுருக்கேன். அது எனக்கு அனுதினமும் இவன் ஒருவேளை சாப்பிட்ருப்பான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வறுவல். அதெல்லாம் அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்துனது? அனுதினமும் ஒரு நாளுடன் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசாரியுடைய வாசல் அருகே கிடந்து, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன், போன வாரமா அந்த முந்தின வாரமா அவன் நாக்குகளை இந்த லாசரு இவன் புண்ணு கம்ப்ளீட்லி ஊண்டு அவன் விரலை வச்சு அந்த நாக்கில் வைக்கணும்னு கேட்குறான். ஒன்று சொல்கிறேன், இது பொய்யன்னு நீ நினச்சேன்னா ஒருவேளை உன் சாப்டர் ஆல்ரெடி க்ளோஸ்டாக கூட இருக்கலாம். உன்னை ஆண்டவர் தண்ணி தெளிச்சு வச்சிட்டாரோ? என்ன இப்படி பேசுகிறாரு? ஐயா, வேதம் சொல்கிறது தான் நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் நான் பேசலை. நீயும் வாழ்க்கையில் ஐயோ ஆண்டவரே சத்தியம் இப்படி சொல்லுதே, நான் இப்படி இருக்கேன்னு நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். லோத்து தப்பு செஞ்சிட்டாங்க, தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் சோதோமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவன் செஞ்ச தப்பு அதுதான், தப்பு தான். அவன் தப்பு செஞ்சான், ஆனால் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஐயோ என் மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து இந்த சோதோமில் சேர்த்திட்டனே.
அவன் நினைச்சான் சோதோம் அங்கே பாருங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறான். நம்ம நேரம் ஆயிடுச்சு ஆனால் கூட ஆதியாகமம் பக்கம் திருப்பி பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக போகிறான். ஆபிரகாம் சொன்ன, அப்பா நீ இந்த பக்கம் போன, நான் அந்த பக்கம் போகிறேன், நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கம் போன. அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் ஆஹா சான்ஸ் கிடைச்சது, ஒண்டர்ஃபுல் சான்ஸ். அப்போ என்ன பண்ணான்னா அவன் அங்கே பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் சொன்னான், இப்படி போனா நான் அப்படி போகிறப்பா. அப்போ இவன் என்ன பண்ணான், 10வது வசனம் 13:10, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல இருந்திருக்குதுங்க. ஏதேன் தோட்டத்தில் போல இருந்ததுங்க. ஆனால் அவங்கள கொண்டு போய் சேர்த்தின பின்னால தான் அது தேவனுடைய கோபாக்கினை இடம்னு தெரிஞ்சிட்டான். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு பார்க்கும் பொழுது எல்லாம் பிரகாசமாக காணப்படலாம் ஐயா. உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி கூட இருக்கலாம். நீ விரும்புகிறபடி நீ வாழுவ, whatever you want you live. ஆனால் உன் வாழ்க்கையில் சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு முன்பாக அவன் நாள்தோறும் பாருங்க, 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பாருங்க, அவன் வாழ்க்கை முழுதுமே சோதோம் போயிட்டாங்க, ஆனால் நிம்மதியாக இல்லைங்க. நீ வாழ்க்கையில் நீ கண்டதும் காட்சி கொண்டதும் கோல நீ போகிற, யூ கோ வாட் எவர் யூ லைக், போ. பாருங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் இங்கே 7-8வது வசனம் யாராவது வாசிங்க, சகோதரர் வாசிங்க. வாசமாக இருக்கையில் இவன் ஆண்டுடைய பிள்ளை, காம விகார நடக்கையால் போதுங்க, வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. பாருங்க, வாழ்க்கையில் நீ நினைக்கிற இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும் நினச்சிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் வாழ்நாள் முழுக்க நீ வாதிக்கப்படுவ. தெரிஞ்சுக்கோ, வாழ்நாள் முழுக்க நீ வாதிக்கப்படுவ. அப்போ என்னங்க செய்யறது? மனம் திரும்பு, அதை தவிர வேறு வழியே இல்லை. ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னை அழிச்சிடாதோ, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் என்னை அழிச்சிடாத தேவனே, பாவியாக எங்கள் கிருபையாயிரும், பாவியாக எங்கள். நீ கூட ஒருவேளை நாள் கூட பாதிக்கப்படுற, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு நல்ல இருந்த குடும்பம் தான், ஆனால் பாவம் அந்த குடும்பத்தில் பிரவேசித்தது. எனக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பம் தான். இந்த சகோதரி விசுவாசம் போராடுறாங்க. என் கணவன் ஒரு பக்கம் பயங்கர குடிகாரனாக மாறிட்டான். ஒரு சர்ச்சில் வேறு செக்ரட்டரி அவர், அந்த குடிகாரில் சர்ச்சில் செக்ரட்டரி அவர். என் பையன் கதவை சாத்திட்டு நாள் முழுக்க இந்த செல்ஃபோனில் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷம் எனக்கு டைம் வேறு ஆயிடுச்சு.
இது ரொம்ப அழுதாங்க. அருமையானே, நான் ஒன்று சொன்ன, விசுவாசத்தை கைவிடாமல் உன் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிற பிச்சை. உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பினா தான் உன் குடும்ப மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மனம் திரும்புவியா? நீ மனம் திரும்புவியா? அப்போ தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த கல்வாரி என்ற போய், ஆண்டவரை என் பாவத்தை மன்னிச்சு குடும்பத்தை ரட்சி, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையெல்லாம் நான் அனுபவிக்க விட்டுறாதிரும் ஆண்டவரே. ஏன்னா என்ன தண்டனை வரப்போகுதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி ஜெபி. அழு, தப்பில்லை. கதறு, தப்பில்லை. ஆனால் லோத்து செஞ்சான் தப்பு. சோதோம் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு நினச்சி போனான், நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். உன் வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம், அவருடைய சித்தத்தை செய்ய கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி வயசு எனக்கு 68. இன்றைக்கி காலையில் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். சொன்னார், ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணுறதை பற்றி கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாது. அவர் சொன்னார், ஒருவேளை உங்களுக்கு 45 வயசு இருக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு 68 வயசு. 68? அஞ்ஞாலே, இந்த இடத்துல நான் பேசுகிறது ஏதோ வெறுமை பேச நினைக்காத. ஆண்டவர் என்னோட பேசலைன்னா நான் இங்கே வந்து நிற்க மாட்டேன். இது நான் பேசுகிறதா நினைக்காத. ஆண்டவர் உனக்கு அனுப்புகிற எச்சரிப்பின் சத்தம். மனம் திரும்பு. மனம் திரும்பினா நம்பிக்கை இல்லைன்னா ஐஸ்வர்யனை போல தான். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான ஜீவனில் வார்த்தைகளுக்காக மை துதிக்கிறோம், நாங்கள் மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, லோத்து அவசரப்பட்டுட்டான். ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருக்கணும், ஐயா நீங்கள் எனக்கு தெரிந்து கொடுங்க, நான் அறியாத பையன். ஆனால் அவன் நினைச்சான், சோதோம் குமாரா ரொம்ப பிரகாசமாக இருக்கும்ட்டு. ஆனால் நாள்தோறும் பாதிக்கப்பட்டான். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையில் இவ்வளோ சத்தியத்தை கேட்டோம், கடைசியில் ஒருவேளை எத்தனை பேர் நரகத்துக்கு போயிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஏற்கனவே போனவங்க எத்தனை பேர் எங்கே போனாங்களோ எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் இருக்கிறவர்களாவது மனம் திரும்ப கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com
DAVIDELANGO100 @gmail.com. நன்றி.